Taste the Daily. தஞ்சாவூரில் பெண் ஆசிரியர் கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஏராளமான ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று சென்னை, விழுப்புரம், அரியலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வழங்க கோரியும் நிர்வாகத்திறனற்ற அரசுக்கு எதிராகவும் ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பிரிவு ஆவின் அலுவலகம் முன்பு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும், வேளாண் பொருட்களுக்கு விலை அறிவிப்பது போல் ஒவ்வொரு ஆண்டும் பாலுக்கு விலை அறிவிக்க வேண்டும், ஆவின் பால் விற்பனை கமிஷன் தொகையை உயர்த்தி விற்பனையை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். 10 ரூபாய் வீட்டு கொடு, லிட்டர் 1 ரூபாய்க்கு கொடு, வரிக்கு கொட்டையும் புண்ணாக்கு, நிலவில் உள்ள ஊக்கத்தொகை வழங்கிடுக. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே பள்ளிக்கு சென்ற சிறுவன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் காயமடைந்த சிறுவன் முழு உடல் பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீஞ்சூர் காட்டூர் சாலையில் பேருந்தில் இருந்து இறங்கிய போது கூட்ட நெரிசலில் பின்னால் இருந்து வந்த இருசக்கர வாகனம் ஒன்று சிறுவன் ஆரியன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. மீஞ்சூர் காட்டூர் சாலை ரயில்வே மேம்பால பணிகள் மந்த கதியில் நடைபெறுவதால் தொடர் விபத்துக்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதனை விரைந்து முடிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தை கடந்த மார்ச் மாதம் இடித்ததை தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது இடவசதி இல்லாத திருப்பூர் சாலையில் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் சிவன்மலையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் கட்டும் பணிகள் நடைபெறுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் அமைவதே நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் வசதி என பலரும் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலை கழிவுகளை கொட்டும் இடமாக மாறி வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விருத்தாச்சலம் நகரத்திற்குள் கனரக வாகனங்கள் வருவதை தவிர்க்கும் வகையில் நகரத்தை சுற்றி புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் சமூக விரோதிகள் கோழி இறைச்சி கழிவுகள், ஹோட்டல் கழிவுகள், கட்டிட கழிவுகள் ஆகியவற்றை கொட்டி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரியில் வேட்டை தடுப்பு காவலர்களை ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முதுமலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்டை தடுப்பு காவலர்களாக பணியாற்றி வருபவர்களை ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதி பைப் லைனில் ஏற்பட்ட உடைப்பிலிருந்து பிங்க் நிற கழிவுநீர் வெளியேறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அனுமதியின்றி செயல்படும் சாயப்பட்டறையின் கழிவு காரணமாக பிங்க் நிற நீர் வந்துள்ளதா என்பதை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 850 TMC வரை காரத்தன்மை உள்ளதால் சாய கழிவுநீர் கலக்கப்பட்டுள்ளதா என்பது ஆய்வுக்கு பிறகே தெரியும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆய்வு சம்பவத்தால் கரூர் அண்ணா நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கருகல் நோயால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். புஷ்பகிரி, புதூர், அத்தியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் நடவு செய்து விவசாயம் செய்தனர். இந்த நிலையில் நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களும் இலைக்கருகள் நோயால் பாதிக்கப்பட்டு வீணானதால் உரிய இழப்பீடு வழங்க கோரி ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 3ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய கோரி திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டின் மலைவாழ் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆஞ்சநேயர் நகர் பகுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் செங்கல்வராயன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் 15 நாட்கள் கழித்து போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய கோரி திமுகவின் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மலைவாழ் சங்கத்தினர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கல்வித்துறையே தாமதம் ஏன் அணிவிக்கும் செய்ய தாமதம் ஏன் அணிவிக்கும் செய்ய தாமதம் ஏன் எப்படி